அம்மா நாகம்மா, பணக்காரங்க வீட்டுக்கு மருமகளாகணும் நான் எப்போது உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேனா? நானும் எல்லா பொண்ணுங்களாட்டும் ஒரு நல்ல குணமுள்ள புருஷன் வரணும் தானே வேண்டிக்கிட்டேன். ஆனா எனக்கு வரப்போற புருஷனை பத்தி என்னன்னோ எல்லாரும் பேசுறாங்க. என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம எங்க அப்பா வாக்கு தந்துட்டாரு. எங்க அப்பா வார்த்தையை தட்டாம நான் அவரையே கல்யாணம் செஞ்சுக்க போறேன். என்ன பாத்துக்க வேண்டியது நீதான். என்ன ஆசீர்வதிமா. பாமா, பாமா, என்னங்க? அந்த சாவி எப்படி கொடுன்னு சொல்றேன்ல. எதுக்குங்க? இது என்னமா கேள்வி? உனக்கு ரொம்ப வயசாய் போச்சு இல்ல? ஞாபகம் மறதி வந்துருச்சு. நான் இந்த வீட்டுக்கு பெரிய பொண்ணு இல்லையா? அதனால பொறுப்பை எல்லாம் என்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்பா. உன் முகர கட்ட உன்கிட்ட ஒப்படைச்சா என்னத்தை கிழிப்ப? பொழுது விடிஞ்சதுல இருந்து நீ எப்பவும் தின்னுகிட்டே இருக்க. கொஞ்சம் விட்டா இந்த சாவிய கூட தின்னுடுவேன். வாய் இருக்கு திங்குறேன். உனக்கு ஏன் இவ்ளோ வயித்தெரிச்ச? பொழுது விடிஞ்சதுல இருந்து அழகுக்காக வெண்டைக்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் நீ நேரத்து முகரையில ஓட்டிக்கிற. வாயை மூடிக்கிட்டு சாவி என்கிட்ட குடுறி. உங்க பிரச்சனை முடிஞ்சதா? என்ன ஏதாவது பாக்கி இருக்கா? அந்த சாவி இங்க கொடு. இந்த சாவி இருக்க வேண்டியது உங்க யார் கையிலயும் இல்ல. நாகவள்ளி, கூப்பிட்டீங்களா மாமா? ஆமாமா, இன்னில இருந்து இந்த வீட்டோட பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த சாவி உங்ககிட்ட வச்சுக்க. ஐயோ வேண்டாம், இது அத்தைக்கிட்டே இருக்கட்டும் மாமா. இல்லம்மா, இது உங்ககிட்ட தான் இருக்கணும். ஏன் இப்படி சொல்றேன்னு எல்லாருக்கும் போக போக புரியும். வாங்கிக்கம்மா. மோகன், இதுவரைக்கும் நடந்தது ஒரு மோசமான கணவரைச்சு மறந்துரு. அழகும் குணமும் உள்ள தேவதையாட்டு இருக்கிற பொண்ணு உனக்கு மனைவி அமைஞ்சிருக்கா. 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணோட கண்ணுல மட்டும் கண்ணீர் வர விட்டுடாத. அது உனக்கும் குடும்பத்துக்கும் ஆகாது. வந்துட்டே மாமா. உன் செருப்பால அடி மாமா. என்னடா? உன் செருப்பால அடி சொல்ற. என்னாச்சுடா? கல்யாண அடவடியில விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னாச்சுங்கல்ல? ஊருக்குள்ள ஒரு புது பட்சி வந்துக்குது. புது பட்சியா? யாரா? பேரு சித்ராங்கி. திருநெல்வேலியில இருந்து முந்தா நாள் தான் வந்துக்குது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு. அவன் பார்த்துட்டு நான் நின்னு சொல்ல விடுறான். நான் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, பட்சியை வேற பார்த்து புடிச்சுன்னு போடுவான். டேய், இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? அப்பா மாமா, ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு கூட வச்சுக்கலாம். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேளு. பொண்டாட்டிங்கிறவ ஜரிகை பேப்பர்ல இருக்கிற சாக்லேட் டைப். எப்ப வேணுமோ அப்ப ஓபன் பண்ணி அதை சாப்பிடலாம். ஆனா அது ஐஸ்கிரீம். ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, வெறும் குச்சி தான் கையில மிஞ்சும். இன்னாங்கிற மாமா ஐஸ்கிரீம் மாமா, கரைஞ்சு போடும். வா மாமா. எத்தனை ஸ்வீட்ஸ் எல்லாம் எனக்கு தான். சாக்கடையில பிறந்து வளர்ந்த இவ கைத்துக்கட்டுல இருந்து பஞ்சு மெத்தைக்கு வந்துட்டா. ஏமா கூலிக்காரம்மா, அவளை மெத்தையை விட்டு இறங்க முடியலையா? பெட் காஃபி குடுத்தாதான் இறங்குவா போல இருக்கு. ஏய் எந்திரே. என்னடி என்ன இங்க பிரச்சனை? இவள அவன் வரலையேன்னு வேதனைப்பட்டு இருக்கா. போங்கடி. இங்க பாரு மோகன், ஒரு விளையாட்டு புள்ள. எப்ப வேணாலும் வருவான், எப்ப வேணாலும் போவான். விடிஞ்சு போச்சு. யாராவது பார்த்தா நல்லா இருக்காதுமா. அலங்காரத்தை கலைச்சிட்டு வாமா. ஏ கஜம், பொழுது விடிஞ்ச உடனே திங்கிறியா? பல்ல விளக்கிற திங்கலாம்ல. பல்லுக்கு கரபலம், உடம்புக்கு அழுக்கு பலம். உனக்கு என்னடி தெரியும்? நீ விளக்கு பல்ல, நான் திங்கிற பிள்ளை. அம்மா
உங்க மாமா சாவிய கொடுத்து வீட்டு பொறுப்பை ஒப்படைச்சாரு இல்லையாமா? ரொம்ப சந்தோஷம்மா. அத்தையா, நானும் உங்ககிட்ட சில பொறுப்பை ஒப்படைக்க வேண்டி இருக்கு. நிறைய வேலை கொடுத்தா ரொம்ப கஷ்டப்படுவேன். அது பாரு, தொடப்போம். அதால வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் பெருக்கணும். அதுவும் கிணறு தண்ணி இறைச்சு சாடி தெளிக்கணும். அப்படியே பாத்திரங்களை விளக்கி துணிங்களை துவைச்சிடுமா. இந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சு நீ உத்தமிங்கிற நல்ல பேர் எடுக்கணுமா. என்ன வேணுமா உனக்கு? எனக்கு வடை திங்கணும் போல இருக்குமா. ஐயோ, கிரைண்டர் வேற கெட்டு போச்சே. இப்ப எப்படி மாவரைக்கிறது? எனக்கு வடை தான் வேணும். ஐயோ. நாகவள்ளி, கேட்டேல, கஜலட்சுமிக்கு வடை திங்கணும் போல இருக்கா. போய் மாவரைச்சு வடை சுடுமா. அம்மா நாகவள்ளி. இதோ வந்துட்டேன் மாமா. மோர் சாப்பிடுங்க. ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வாமா, வரம் வாங்கிட்டு வர சொல்லணும். சரி. அப்படியே எனக்கு ஒரு 10,000 கொடு. மாமா 10,000 ரூபாய் மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னாருங்க. நான் கேக்குறேன், எடுத்து கொடு. மாமாவை கேட்காம அவர்கிட்ட இப்ப என்ன கேக்குறது? நான் உன் புருஷன் தெரியும்ல. இதே எங்க அம்மா வந்து எவ்வளவு கேட்டாலும் தருவாங்க. கொடு. மாமாவை கேட்காம நான் தரமாட்டேங்க. நீ எதுக்கு கொடுக்கற? இன்னைக்கு இந்த தவளை நிரம்பறதுக்குள்ள அவ உயிர்ல பாதி போயிடணும். ஆமா, எனக்கு வடை சுட்டு தர சொல்ல தரமாட்டேன்னுட்டா பாழா போனவ. கூலிக்காரமாக நம்ம கிட்டே போட்டு காட்டுறாளா? பாக்கலாம் இன்னைக்கு. நாகவள்ளி, நான் குளிக்க போறேன். இந்த தவளை நிறைய தண்ணி கொண்டா. சீக்கிரம் கொண்டா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் தண்ணி இறைப்ப? எரிச்சு ஊத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா தவளை நிறையவே மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் உடனே குடிச்சாகணும். இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள தண்ணி கொண்டு வரல, உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சீச்சி, இந்த பீடை என்னைக்குதான் ஒழியுமோ. சித்திரவதை அனுபவிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி செய்யறதுக்காக இங்க வந்திருக்கிறியா நாகம்மா? என்னம்மா அது? கழனி தண்ணியத்தை தொட்டியில ஊத்துனா மாடுங்க குடிக்கும்ல. மாடுங்களுக்கு ஊத்திட்டா அப்புறம் நீ எதை குடிப்ப?
அம்மா நாகவள்ளி, தாயில்லாத உனக்கு நான் தாயாவும் தகப்பனாவும் இருந்து வளர்த்தம்மா. கண்ணுக்கு இமையா இருந்து பாத்துக்கிட்டேன். பெரிய முதலாளியோட வார்த்தையை கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தனே தவிர எனக்கு எப்போ உன் நினப்பு தாம்மா. என்னப்பா இது, நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலாமா? நான் உன்னோட தகப்பனாச்சே, மனசுல ஏதோ ஒரு பயம். கேட்க கூடாது, அப்படி இருந்தாலும் உன்னை கேட்கிறேன். சின்ன முதலாளி நல்லபடியா உன்னை கவனிச்சுக்கிறாரா? ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. வார்த்தை என்ன உங்க சொந்த மக மாதிரி பாத்துக்கிறாங்க. போதுமா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். நீ 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். வர்றமா வர்றமா. பாத்தீங்களா மாமா, இந்த வீட்டுல நாகவள்ளி கஷ்டத்தை அனுபவிச்சாலும் பெத்த தகப்ப முன்னாடி தான் வேதனைகளை மறைச்சுக்கிட்டு நம்ம கௌரவத்தை காப்பாத்திட்டா. நாகவள்ளிக்கு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற மனசும் பூமாதேவி அளவுக்கு பொறுமையும் இருக்கு. ஆடி பாடி சந்தோஷமா இருந்த பொண்ண ஒரு தங்க கூண்டுக்குள்ள புடிச்சு வச்சு நாம தப்பு பண்ணிட்டோமோ தோணுது மாமா. தப்போ தப்பு இல்லையோ, அவன் திருந்துவாங்கிற நம்பிக்கையில நாம நம்ம கடமையை செஞ்சோம். அப்படியே அவன் திருந்தலன்னா அது அவன் தலைவிதி.